மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஷைத்தான் நேரடியாக விபச்சாரத்தின் பக்கம், தவறான உறவின் பக்கம் அழைக்க மாட்டான். அந்த பாவத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய, அந்த பாவத்தை தூண்டக்கூடிய சதி திட்டங்களை தீட்டுவான். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, தவறான உறவை நெருங்க வேண்டாம், விபச்சாரம் செய்யாதீர்கள், தவறான உறவில் ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வலா தக்ரபு ஸினா, அந்த பாவத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். நேரடியாக ஷைத்தான் இந்த பாவத்தை செய் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் ஒருபோதும் செய்ய மாட்டான். அந்த பாவத்தை தூண்டக்கூடிய, அந்த பாவத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய பல வழிகளை ஷைத்தான் லேசாக்கி கொடுப்பான். ஷைத்தான் மிக பெரும் ஒரு அறிவாளி. அந்த அறிவோடு தஜ்ருபா, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹகீம இல்லா து தஜ்ருபா, அனுபவசாலியை விட ஞானி என்பவன் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இதுவரை எத்தனை கோடி, மில்லியன், பில்லியன் மக்களை அவன் வழிகெடுத்திருப்பான். எத்தனை விதமான மனிதர்களை அவன் பார்த்திருப்பான். எத்தனை பேரை அவன் வழிகெடுத்திருப்பான். எவ்வளவு அனுபவம் இருக்கும். அறிவோடு அனுபவமும் இருக்கிறது. எல்லா மனிதர்களையும் ஒரே ரீதியில் அணுக மாட்டான். ஒவ்வொருவரையும் எவ்வாறு அணுக வேண்டும் என்பது ஷைத்தானுக்கு தெரியும். முதலாக இந்த பூமியில் சிலை வணக்கம் எவ்வாறு உருவாகியது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில், பிச்சலங்களில் நல்ல சாலிஹான மக்கள் இருந்தார்கள். ஷைத்தான் மனிதர்களுடைய உள்ளங்களில் வஸ்வாசை, ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். கனவில் தோன்ற ஆரம்பித்தான், உங்களுடைய சாலிஹான மக்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், காலப்போக்கில் அவர்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள், அதனால் அவர்களுடைய தோற்றங்களை வரைந்து வைக்கலாமே, அவர்களுடைய தோற்றங்களை கற்களில் செதுக்கி வைக்கலாமே, அவர்களை சிலைகளாக செய்து வைக்கலாமே. காலம் கடக்க கடக்க, தலைமுறைகள் மாறும் போது வஸ்வாசை, ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். உங்களுடைய முன்னோர்கள் இந்த சிலைகளை தான் வணங்கினார்கள். சிலை வணக்கம் உருவாகியது. ஷைத்தான் கட்டம் கட்டமாக பிடிப்பான். மனிதன் என்ற ரீதியில் பலகீனங்கள் இருக்கும். அந்த பலகீனத்தை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்தார்கள், அளவு கடந்து அன்பு வைத்தார்கள். அந்த நேசத்தை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி நபி ஈசாவை கடவுளுடைய தரத்தில் கொண்டு வர வைத்தான். கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போனான். யூதர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்தார்கள். அந்த நேசத்தை பயன்படுத்தி அதற்கு பின்னர் வந்த நபி ஈசாவை ஏற்றுக்கொள்ளாமலும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமலும் வைத்துக் கொண்டான். ஷைத்தான் நாம் எதை விரும்புகிறோமோ, எதை நேசிக்கிறோமோ, மனிதனுடைய பலகீனம் எதுவோ அதை வைத்துதான் எங்களை வழிகெடுப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மனிதன் என்றால் ஆசா பாசங்கள் இருக்கும். அல்லாஹ் மனிதனை அவ்வாறு தான் படைத்திருக்கிறான்.
மனிதனுடைய ஆசா பாசத்தை ஷைத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த ஷஹ்வாத்துகள், அந்த இச்சைகளை வைத்து மனிதனை எப்படி வழிகெடுக்கலாம் என்று அவன் பல சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறான். காதல் என்ற பெயரில் ஜினா விபச்சாரங்கள் இந்த பூமியில் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாமா இக்பால் அவர் சொல்கிறார், மரியமை போன்ற கற்பொழுக்கமுள்ள ஒரு பெண்ணை நீங்கள் தேடுகிறீர்கள், ஆனால் நபி யூசுஃபை போன்ற கற்பொழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இல்லை. இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயம் நபி யூசுஃபை போன்று கற்பொழுக்கம் உள்ளவர்கள், நபி இப்ராஹீமை போன்று ஈமானில் உறுதியானவர்கள். எங்களுடைய ஈமான் நபி இப்ராஹீமுடைய அளவுக்கு இல்லை என்றாலும் ஸ்ட்ராங்கான ஈமானாக இருக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒழுக்கம் எவ்வாறு இருந்ததோ அந்த அளவுக்கு கற்பொழுக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். கணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்வு எங்களுக்கு முன்மாதிரி. அல்-இஸாபா ஃபீ தம்யீஸ் ஸஹாபா என்ற கிதாபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். அனாக் என்ற ஒரு பெண்மணி மக்காவில் இருந்தாள். அவள் தவறான நடத்தையுள்ள ஒரு பெண். அந்த பெண்ணை மிர்சத் அல் கனமி என்பவர் நேசித்தார். அவள் தவறான பழக்க வழக்கமுடைய பெண்ணாக இருந்தாலும் அந்த நேசம், அந்த முஹப்பத்தினால் அந்த பெண்ணோடு வாழ ஆரம்பித்தாள். அந்த பெண்ணோடு வாழ்ந்தார், குடும்பம் நடத்தினார். ஹுப்புக ஷைஅ யுஅமி வ யுஸிம், எங்களுடைய நேசம் கண்ணை பொட்டையாக்கும், காதை செவிதாக்கும். ஒன்றை நாம் நேசித்தால் அந்த நேசம் குறைகளை மறைக்கும். அனாக் என்ற பெண்மணி தவறான நடத்தையுள்ள பெண்ணாக இருந்தாலும் மிர்சத் அல் கனமி அந்த பெண்ணோடு வாழ்ந்தார், அந்த பெண்ணை நேசித்தார். அல்லாஹு தஆலா இந்த மிர்சத் அல் கனமி என்பவருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். இஸ்லாத்தை ஏற்றார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிர்சத் அல் கனமியை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். ஒரு முஸ்லிமை குஃபாரு மக்கா, மக்காவுடைய காஃபிர்கள் சிறை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவரை கூட்டிக் கொண்டு வா. மிர்சத் அல் கனமி மக்காவுக்கு போனார். அந்த சிறை கைதியுடைய கால் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவரை முதுகில் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பின்னால் இருந்த ஒரு சத்தம், மர்ஹபன் வ அஹ்லன், வருக வருக என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. இதை ஏற்கனவே கேட்ட ஒரு குரல். திரும்பி பார்க்கிறார். இவருடைய பழைய காதலி. இவர் அந்த பெண்ணை ஹபீபதி, நேசத்துக்குரியவளே என்று தான் அழைப்பார். அந்த அளவு இருவருக்கு மத்தியில் அன்பு முஹப்பத் இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் அவளை காண்கிறார். கேட்டார், எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? அனாக் என்ற பெண்மணி சொன்னால், நீண்ட நாள் ஆகிவிட்டது தான், உண்மையாகவே என்னால் மறக்க முடியாது. இரவாகிவிட்டது, இருட்டிவிட்டது. இன்று இரவு என்னோடு தங்கிவிட்டு நாளை காலை போகலாமே. உடனே மிர்சத் அல் கனமி சொன்னார், ஹர்ரமல்லாஹு ஸினா, அல்லாஹ் தவறான உறவை ஹராமாக்கி விட்டான். அனாக் என்ற பெண் சொன்னால், நீ இன்று இரவு என்னோடு தங்கவில்லை என்றால் நான் சத்தம் போட்டு இந்த சிறை கைதியை எடுத்துக்கொண்டு போவதை நான் தெரியப்படுத்தி விடுவேன். மிர்சத் அல் கனமி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்,
நான் உன்னோடு தவறான உறவில் ஈடுபடுவதை விட இவர்களுடைய கரத்தால் உயிரை விடுவது எனக்கு மேல். இந்த பெண் சத்தம் போட்டால், யா அஹ்லல் கியாம், மக்கவாசிகளே வாருங்கள், உங்களுடைய சிறை கைதை இவர் எடுத்துக்கொண்டு போகிறார். மிர்சத் அல் கனமி தாப்பையால் பாய்ந்து வேகமாக ஓடினார், தப்பித்து விட்டார். மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். ஷைத்தான் அவரை விடவில்லை, ஊசலாடிக்கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹ்விடம் வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் அனாக்கை திருமணம் செய்யவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தார்கள். மறுபடியும் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் செய்யட்டுமா? அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா. கற்பொழுக்கம் உள்ள ஒரு ஆண் கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்வான். கற்பொழுக்கம் இல்லாத ஒரு ஆண் கற்பொழுக்கம் இல்லாத ஒரு பெண்ணை, ஒரு முஷ்ரிகாவை தான் திருமணம் செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு சொன்னார்கள், லா தன்கிஹா, அந்த பெண்ணை நீ திருமணம் செய்யாதே. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமாவை அழைத்தார்கள். கேட்டார்கள், ஐயு ஷைஇன் கைருன் லில் மரா, ஒரு பெண்ணுக்கு எது சிறந்தது? ஃபாத்திமா சொன்னால், அல்லா தரா ரஜுலன் வலா யராஹா ரஜுலுன், அந்த பெண் எந்த ஒரு அந்நிய ஆணையும் பார்க்க மாட்டாள். அவளை ஒரு அந்நிய ஆண் பார்க்கும் விதமாக அவள் இருக்கவும் மாட்டாள், அவள் பார்க்கவும் மாட்டாள், அவளுடைய அலங்காரத்தை இன்னொருவருக்கு காண்பிக்கவும் மாட்டாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை ஃபாத்திமாவை கட்டி அணைத்தார்கள். ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். நபி ஆதமை, நபி நூஹை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை, இம்ரானுடைய குடும்பத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். இவர்கள் எல்லாம் ஒரே பிச்சரத்தை சேர்ந்தவர்கள், ஒரே வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காண்பிக்கிறார்கள், என்னுடைய மகள் அல்லவா ஃபாத்திமா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆடை ஒழுக்கத்தில் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. கணவன் என்ற ரீதியில், தகப்பன் என்ற ரீதியில் வெட்கத்தை இழந்துதான் அநேகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆடை ஒழுக்கத்தினுடைய அந்த வீழ்ச்சி தவறான வழியின் பக்கம், தவறான உறவுகள், தவறான தொடர்புகள் என்று ஏராளமாக அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஜினாவுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தான் அந்த வழியின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் உங்களுடைய துர்ரியத், பிச்சலத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேடுகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாயை தேடுகிறீர்கள். சாலிஹான ஒரு பெண்ணை தெரிவு செய்யுங்கள். சாலிஹான கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணால் தான் சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம். உங்களோடு அன்பாக பேசுகிறாள், உங்களுக்கு மெசேஜ் பண்ணுகிறாள், அவளாக கோல் எடுக்கிறாள், உங்களோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறாள் என்றால் அந்த பெண் எப்படி ஒழுக்கமான பெண்ணாக இருக்கலாம்? ஹலாலான அகுதுக்கு முன்னர் உங்களோட ஒரு பெண் பேசுகிறாளா? அவள் கற்பொழுக்கம் இல்லாதவள். நீங்கள் இன்னொரு பெண்ணோடு பேசுகிறீர்களா? நீங்கள் கற்பொழுக்கம் இல்லாதவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தவறான உறவு என்பது கபீரா, பெரும் ஒரு பாவம். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் உங்களை கேவலப்படுத்தக்கூடிய பெரும் ஒரு பாவம். இந்த பாவம் முஸ்லிம் சமூகத்திடமும் கூட இன்றைய காலம் அதிகரித்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? முதன்மையான காரணம் மஹரமியத்தை பேணாமல் இருப்பது. யாரை பார்க்கலாம், யாருடன் பேசலாம் என்ற வரையறையை இஸ்லாம் வைத்திருக்கிறது. இந்த சட்டத்திட்டமே எங்களுடைய சமூகத்திற்கு தெரியாது. எல்லாருடனும் பேசுகிறோம், எல்லாருடனும் கதைக்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம். இந்த மஹரமியத்தை பேணாமல் இருப்பதினால்தான்
அநேகமான தவறான உறவுகள் ஏற்படுவதற்கு முதன்மையான காரணம். இரண்டாவது காரணம், காதல் என்ற பெயரில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள். February 14 பல இடங்களில் கொண்டாடப்படுகிறது. இந்த February 14 எப்படி உருவாகியது தெரியுமா? ரோமர்கள், பெரும் சாம்ராஜ்யத்துடையவர்கள், எப்படி மக்காவில் ஆரம்ப காலத்தில் சிலை வணக்கம் இருந்ததோ அதே போன்று ரோமர்களிடத்தில் சிலை வணக்கம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. ரோமர்களுடைய மன்னன், அந்த மன்னனுக்கு ஓநாய் பால் கொடுத்ததாம். அந்த பாலை அவர் குடித்ததிலிருந்து தெம்பாக மாறினார், நிறைய சக்திகள் கிடைத்தது. அதற்கு பின்னர் தான் பல நாடுகளை அவர் கைப்பற்றினார். அவருக்கு அந்த சக்தி கிடைத்தது பிப்ரவரியுடைய மாதம். அதனால் இந்த மாதத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று இந்த மாதங்கள் இருக்கிறது. இது எல்லாம் ரோமர்களுடைய கடவுளின் பெயர்கள். ஜூலை, ஆகஸ்டை தவிர கிறிஸ்தவம் ரோம் சாம்ராஜ்யத்துக்கு செல்கிறது. அதாவது இத்தாலியுடைய பகுதிக்கு கிறிஸ்தவம் செல்கிறது. கிறிஸ்தவம் செல்லும் போது பிப்ரவரியுடைய மாதம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டம். இந்த மதத்தை சார்ந்தவர்கள் எப்படியுமே அதை எதிர்ப்பார்கள். இவர்களுடைய மதம் அங்கு வளர வேண்டுமா? அவருடைய கொண்டாட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஒரு மதகுரு இருந்தார், கிறிஸ்தவ மதகுரு வேலண்டைன். அரசாங்க சட்டம், இராணுவ வீரர்கள் திருமணம் செய்யக்கூடாது. இந்த மதகுரு இரகசியமாக திருமணங்களை செய்து வைத்தார். இது தெரிய வர அவர் தூக்கில் போடப்பட்டார். February 14 அந்த நாள் தான். இப்படி பல காரணங்களை எதற்கு சொல்கிறார்கள்? ரோமர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம், அவர்களுடைய கொள்கையின்படி காதலுக்கு என்ற ஒரு கடவுள் இருக்கிறது. அந்த கடவுள் இன்றைய தினம் விசேஷமாக அன்பை, பாசத்தை உருவாக்கினாராம். அதனால் தான் இந்த கொண்டாட்டம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களை, நாம் முஸ்லிம்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இந்த கொண்டாட்டம் ஒரு மத பின்னணியை கொண்ட ஒரு கொண்டாட்டம், ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு கொண்டாட்டம். முஸ்லிம்களாகிய நாம் எந்த ரீதியிலும் அதோடு தொடர்பு பட்டுவிடக்கூடாது. ஒரு அறிக்கை சொல்கிறது, 62% வாலிபர்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஒரு அறிக்கை சொல்கிறது, இதுவரை இந்த வருடம் 150 மில்லியன் அந்த கார்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. 58 மில்லியன் சாக்லேட்டுகள் விற்கப்பட்டதாக ஒரு அறிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு முற்றிலும் முரணானது. வாலிபம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே ஷுஅபத்து மினல் ஜுனூன், பைத்தியத்தின் ஒரு பகுதி. வாலிப காலம் எதுவும் விளங்காது. அரசியல் ரீதியாக, பிசினஸ் ரீதியாக முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் வாலிபர்களுடைய, இளம் யோதிகளுடைய புத்திகளை மங்க வைக்க இது போன்ற நாளை ஊக்கப்படுத்துவார்கள். காரணம், அந்த வாலிபர்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் அவர்களால் தவறுகள் அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, லைலா மஜ்னூனுடைய சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மஜ்னூன் பைத்தியக்காரன் என்பது அர்த்தம். அவனுக்கு ஒரு அழகான பெயர் இருந்தது, கைஸ். தௌபத் இப்னு சிம்மா அல் ஹிஃபாஜி என்றும் சொல்லப்படும். சிறந்த ஒரு மார்க்கறிஞர், கல்வி இருந்தது. ஹிஜ்ரி 400ஆம் ஆண்டுடைய அந்த பகுதியில், ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டினுடைய அந்த பகுதியில் பெரும் பெரும் உலமாக்களுடைய மஜ்லிஸில் அவர் அமர்வார். ஆலோசனைகள், மஷூராக்கள் சொல்வார். அவ்வளோ பெரும் ஒரு அறிவாளி. எப்போது ஒரு பெண்ணுக்கு பின்னால் சுத்த ஆரம்பித்தாரோ, அவர் நேசிக்கக்கூடிய பெண்ணினுடைய ஊருக்கு ஒரு நாய் போய் வந்தால் அந்த நாயினுடைய காலை முத்தமிடுவார். அந்த பெண்ணினுடைய வீட்டினுடைய சிவரை முத்தமிடுவார்.
என்னுடைய நேசத்துக்குரியவள் அந்த வீட்டுக்குள்ளால் இருக்கிறாள். அவருடைய இறப்பே மர்மமான முறையில் தான் முடிந்தது. இன்று வரை வரலாற்றில் மஜ்னூன், பைத்தியக்காரன் என்ற பெயரில் தான் அவனுடைய நிகழ்வுகள், சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய வாலிபர்களை, ஹலாலான உறவில் தான் எப்போதும் பரக்கத் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. தவறான உறவு அந்த நேரம் இன்பமாக இருக்கலாம், ஷைத்தான் அலங்காரமாக காண்பிப்பான். அதனுடைய முடிவு உலகத்திலும் ஆகிரத்திலும் மிக பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு அமையக்கூடிய மனைவியும் இருப்பாள். அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன் வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் வத்தய்யிபாத்து லித் தய்யிபீன் வத்தய்யிபூன லித் தய்யிபாத். நல்லவர்களுக்கு நல்லவர்கள், கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள். அல்லாஹ் ஜோடிகளை அப்படிதான் அமைப்பான். நீ எப்படியோ அவ்வாறு தான் உனது மனைவியும் இருப்பாள். நீ சாலிஹானவனாக இருந்தால், கற்பொழுக்கம் உடையவனாக இருந்தால், உனது மனைவியும் அவ்வாறு இருப்பாள். திருமணம் செய்யாதவர்கள், திருமணம் செய்தவர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும். ஒரு சாலிஹான் ஒரு பெண்மணி, அவளுக்கு அடிக்கடி தவறான உறவில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை வந்து கொண்டே இருக்கிறது. சாலிஹான் ஒரு பெண், தஹஜ்ஜுது கெழக்கூடிய ஒரு பெண், முஸல்லாவை விரிக்கிறாள், அழுகிறாள். ஆனால் விபச்சாரத்தினுடைய ஆசை, தகாத உறவினுடைய ஆசை வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக கணவனிடம் சொன்னால், எனக்கு இப்படி ஒரு ஆசை வந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்ய? கணவன் எதுவுமே பேசல. கணவனிடத்தில் இந்த பெண் எப்போது சொன்னாலோ அதிலிருந்து அந்த ஆசை இவளுக்கு போய்விட்டது. கணவனிடம் கேட்டால், உங்களிடத்தில் நான் சொன்ன நேரத்திலிருந்து எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போனதே, என்ன காரணமாக இருக்கும்? கணவன் அழுந்து கொண்டே சொன்னான், ஒரு பெண்ணோடு தவறான உறவு, தவறான ரிலேஷன்ஷிப் இருந்தது, அதனால்தான் உன்னுடைய உள்ளத்திலும் தவறான எண்ணங்கள் வந்திருக்கிறது. எப்போது நீ என்னிடம் சொன்னாயோ அப்பொழுது நான் தௌபா செய்தேன், அந்த உறவை நான் துண்டித்து விட்டேன். கணேசக்குரியவர்களே, இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறார்கள், இன்ன ஸினா தைனுன் ஃபஇன் அக்ரல்தஹு கான ஸினா ஃபீ அஹ்லி பைத்திக ஃபஅலமி. தவறான உறவு, விபச்சாரம் என்பது ஒரு கடன். நீ அந்த கடனை எடுத்துக்கொண்டால் உனது குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் அந்த கடனை நிவர்த்தி செய்வார்கள். நீ தவறான உறவில் ஈடுபட்டால், தவறான உறவில் நீ இருந்தால், உனது மனைவியும் அதே வழியில் செல்வாள், உனது மகன் அந்த வழியில் செல்வார்கள், உனது பரம்பரையை நாசமாகிவிடும். இந்த இச்சையோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் என்பது எம்மோடு முடிந்து விடாது. எங்களுடைய மனைவியை தாக்கும், பிள்ளைகளை தாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் தவறான உறவு, தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது எங்களுக்கு சாலிஹான மனைவி அமைய மாட்டாள். அமைந்தாலும் அந்த பெண் வலுக்கெட்டு போவாள் உன்னுடைய நடத்தையினால். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதனால் மிக பக்குவமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முறை பிரகாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறை பிரகாரம் நாம் கற்பொழுக்கத்தோடு இந்த பூமியில் வாழ்வோம். சஹாபாக்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். அப்படியான ஒழுக்கமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். எங்களுடைய மனைவியுடைய, பிள்ளைகளுடைய ஆடை ஒழுக்கத்தை நாம் கவனிப்போம். எங்களுடைய கண் பார்வைகளை நாம் பாதுகாப்போம். அடுத்த பெண்களோடு மிக ஒழுக்கமாக நடந்து கொள்வோம். எங்களுடைய ஹலால் மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் நாம் இச்சையோடு பார்க்கக்கூடாது, அவர்களோடு பேசக்கூடாது. பார்வையில் நாம் ஒழுக்கத்தை பேணினால் இது போன்ற பாவத்தில் இருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுடைய கல்புகளை சுத்தப்படுத்துவானாக, எங்களுடைய கல்புகளை வெளிச்சமாக்குவானாக. ரப்பே,
தீய எண்ணங்கள், நீ வெறுக்கக்கூடிய எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களில் இருந்தால் அதை அகற்றுவாயாக. கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, பாவத்தின் மீது வெறுப்பை தருவாயாக, நன்மையான விடயங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக. அதற்குரிய சந்தர்ப்பங்களை மௌத் வரை அடிக்கடி தந்து கொண்டே இருப்பாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய இறுதி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. சொர்க்கத்தில் ரப்பே உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, உனது முனாஜா லிகாவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.